முழுவதும் தேர்தல் களத்தில் பரபரப்புகள் நிலவிய வேளையில் நீண்ட காலமாக தொடர் கொலை சம்பவம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தியதாகவும் இதுவரை எந்தவொரு தடயமும் அவர்கள் கைக்கு சிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. குற்றவாளி மிகுந்த புத்திசாலி எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. காவல்துறை வழக்கை முடிக்க அப்பாவி மக்களில் ஒருவரை கொலையாளி என பலி சுமத்த வாய்ப்பு அதிகம் என எதிர்க்கட்சித் தலைவர் ஆவேசம். ஒரே பாணியில் தொடர் கொலைகள் நடந்த நிலையில் இது ஒரு தொடர் கொலைக்காரர் செயல் என காவல்துறை கண்டறிந்துள்ளது. அப்பாவி பொதுமக்களின் மொபைல்களை திருடி கொலை செய்யும் நபரை பற்றிய அதிர்ச்சி தகவல். உங்கள் மொபைல் காணாமல் போனால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும். தடயமே இல்லாமல் கொலை செய்யும் தொடர் கொலைகாரனை பிடிப்பது எளிதல்ல உள்ளது. நாடு முழுவதும் தேர்தல் களத்தில் பரபரப்புகள் என் போன்ல தொலைஞ்சு போனா நான் ரூமை விட்டே போக மாட்டேன்டா. ஏன்டா? வெளியே போய் சீரியல் கில்லர் கையால சாசுறியா? போடா. வீட்டுக்குள்ள இருந்தோம்னு சேஃபா என்ன? நீயும் காலி இருக்கும்போது என்னை வேண்டா தொட முடியும். அது சரி. டேய் காலர்ரா. டே டே சிகரெட் பாக்கெட்டுங்கடா. என்னது சிகரெட் பாக்கெட்டா? டே ஆமாடா, வாங்கிட்டு சொன்னேன்டா. நீ எப்படா வாங்க சொன்ன? அதான் உனக்கு மெசேஜ் போட்டலடா. நீ எப்படா மெசேஜ் போட்ட? வரவே இல்லையடா. இதை பாருடா. ஃபோனை காணோம்டா. என்ன காலி சொல்ற? இந்த அவன் நம்பருக்கு கால் பண்ணி பாரு, யாராச்சும் எடுத்தா கொடுத்துருவாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? எடுத்தது சீரியல் கில்லர் இருந்தா அவ்வளோதான், உன் கதை முடிஞ்சிச்சு. டேய் சும்மா அப்பெல்லாம் இருக்காதரா. டேய் இப்பதான் நியூஸ்ல பார்த்தோம், கண்டிப்பா சீரியல் கில்லர் வேலை தான். டேய் இவ்வளவு பேர் இருக்க ஊர்ல சீரியல் கில்லருக்கு இவன் தான் கிடைச்சானா கொல்றதுக்கு? சும்மா இல்லடா, அவனை பயன்படுத்தாரா. சரி இப்ப காலி நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஒருவேளை இது சீரியல் கில்லர் வேலை இருந்தா உனக்கு உன் ஃபோனும் கிடைக்கும், ப்ரொடக்ஷன் கிடைக்கும். டேய் அமைதியா இருங்கடா, தலைவலிக்குது. என் ஃபோன் தானே, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபோனை குடுறா. The number you are calling is currently switched off. Please try later. Wipe out. எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. அழகா இருக்காளே. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஹலோ ஹலோ சொல்லு பேபி. இது பேபி, அம்மா கால் பண்றாங்க, அப்புறமா பேசுறேன். சரி. யார்ட்டடா பேசுற? அம்மாட்ட பேசிக்கிறேன்மா, உன்ன போய் ஏமாத்துவேனா? பேசிட்டு வா. டேய் காலியை பாரா. டேய் காளியை பார்த்தா பாவமா இருக்கு. சீரியல் கில்லர் நினைச்சு ரொம்ப பயப்படுறேன்.
டேய் அவன் அதுக்கெல்லாம் பயப்படா இல்லடா, அவன் ஆளுகிட்ட பேச முடியாம போச்சுல அதான். இரு டேய், ஆப்ல ஏதாச்சும் போட்டிருக்கியா? சீரியல் கிளர் 1 மணி நடிச்சும் ஆள்கிட்ட சேட் பண்ணி கான்வர்ட் டெவலப் பண்ணி பிக்கெட்டுற போறான்டா. முத்தா ஃபோன் இன்னைக்கே கண்டுபிடிக்கிறேன்டா. சிக்கிட்டான். அச்சாச்சு, வந்துடும், நாளைக்கு வந்துடும். திவ்யா இவன் வேற. யாரா இது? எப்படிடா ஃபோன் கிடச்சது? எவன்டா அந்த நேரத்தில்? டேய் காலி ஃபோன் கிடச்சிச்சா? எப்படிடா சீரியல் கிளர் தேடி போய் கொண்டு விட்டியா? காலேஜில் ஒருத்தன் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான்டா, அவனே கூப்பிட்டு கொடுத்துட்டான். நான் கூட சீரியல் கிளர் தான் உன் ஃபோனை எடுத்தான்னு நினச்சேன். நல்ல வேலை தப்பிச்சாடா. டே லைட் அமர்த்திட்டு தூங்குடா. அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தெருவில் தொடர் கொலையாளி இறந்து கிடந்தார். உறவினர்கள் இல்லாத அவர் மனநல பாதிப்பால் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். நியூஸ் பார்த்தியா? சீரியல் கிளர் பிடிச்சிட்டாங்களாமே. என்னடா சொல்ற? எப்ப? அவரது சட்டையில் இருந்த கடிதம், கொலை சம்பந்தமான ஆதாரங்கள் மூலம் இது தொடர் கொலைக்காரர் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்கு முடிவடைந்ததால் 2026 தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு அதிகம் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. நீதானே அது? என் ஃபோனை கொடுத்துடுறா. யாருடா நீ? போன்லாம் தர முடியாது. டேய் ஃபோனுடா. நான் தான் அந்த சீரியல் கில்லர்னு எவனுக்குமே தெரியாது. எனக்கு சஸ்பென்ஸாக கொயட்டாக இருந்து கொல்றதுல, மற்றவங்க நம்மளை பார்த்து பயப்படுறதுல ஒரு சுகம் இருக்கே, வேற லெவலில் இருக்கும். என் ஃபோன் கேலரி ஃபுல்லாக நான் இதுவரை கொலை பண்ண எல்லாரோட கொடூரமான ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன். அடிக்கடி பார்த்து சிரிப்பேன். நான் என் கேலரியில் வச்சுருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என் கொலைக்கு எனக்கு கிடைச்ச ரிவார்டு. என் ஃபோனை விற்கிறதுக்காக திருடின அந்த அனாதை திருடனுக்கு தெரிஞ்சிருச்சு நான் தான் அந்த சீரியல் கில்லர்னு. அதனால தான் அவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அவனை கொன்று இதுவரை நான் பண்ண எல்லா கொலைகளும் அவன் பண்ண மாதிரி மாற்ற அவன் பாக்கெட்டில் ஒரு ஆதாரத்தை வச்சு அவனை சீரியல் கில்லராக மாற்றிட்டேன். உங்கள் ஃபோன் ரோட்டில் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட தான் இருக்குது. நான் ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன், வந்து வாங்கிக்கிறீங்களா? மற்றவங்க ஃபோனை திருடி ஹேக் பண்ணி மற்றவங்களோட ப்ரைவசியை பார்த்து மற்றவங்களோட உண்மையான பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வர வச்சு கொடூரமாக கொலை பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். என் கொலைக்கு கிடைச்ச ரிவார்டு அது. இப்போ இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. Hello. சொல்லுமா.